அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உயர்நீதிமன்ற நீதிபதி மற்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறித்து அவதூறு என வழக்கு பதியப்பட்டிருந்த நிலையில் திண்டுக்கல் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. த.வே.க. திண்டுக்கல் தெற்கு மாவட்ட செயலாளர் நிர்மல்குமாருக்கு ஜாமீன் வழங்கி மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்ட த.வே.க. மாவட்ட செயலாளர் நிர்மல்குமாருக்கு ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திண்டுக்கல் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற நீதிபதி மற்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறித்து அவதூறு என வழக்கு பதியப்பட்டிருந்த நிலையில் திண்டுக்கல் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. த.வே.க. திண்டுக்கல் தெற்கு மாவட்ட செயலாளர் நிர்மல்குமாருக்கு ஜாமீன் வழங்கி மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிமாறன். வணக்கம் மணிமாறன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். திண்டுக்கல் அருகே சமூக வலைதளங்களில் நீதிபதி குறித்து சமூக வலைதளங்களில் விமர்சனம் செய்த த.வே.க. திண்டுக்கல் மாவட்ட தெற்கு மாவட்ட செயலாளர் ஜாமீனில் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளார். த.வே.க. தலைவர் விஜய் கரூரில் கடந்த 27ஆம் தேதி பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி த.வே.க. தலைவர் விஜய்க்கு கண்டனம் தெரிவித்தார். பிரச்சார கூட்டத்திற்கு விஜய் சென்ற பேருந்து விபத்து ஏற்படுத்தியதற்கு தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்படாது, ஏன் அந்த பேருந்தை ஏன் பறிமுதல் செய்யவில்லை என்றும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். நீதிபதியின் இந்த கருத்துக்கு சமூக வலைதளங்களில் அவதூறாக பதிவுகள் செய்த காரணத்தினால் த.வே.க. திண்டுக்கல் தெற்கு மாவட்ட செயலாளர் எஸ்.எம். நிர்மல்குமாரை திண்டுக்கல் சானார்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து கடந்த 12ஆம் தேதி நிர்மல்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்திருந்தனர். இவருக்கு திண்டுக்கல் மாவட்ட JM3 நீதிமன்றத்தில் த.வே.க. சார்பில் வழக்கறிஞர்கள் அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுவை விசாரித்த JM3 நீதிமன்ற நீதிபதி ஆனந்தி அக்டோபர் 24ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க அவரை உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று அவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டு திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.